கிடைக்கும். ஆனா ஜென்மத்துல குரு வர்றத புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. பாரப்பா ஜென்மத்தில் குரு வந்த போது கோதண்ட பாணி வீரன் கொற்றவனை குடியேறி போகச் செய்தான் அப்படிங்கிறாரு. அப்ப ராமபுரான் வனவாசம் போனது இதெல்லாம் ஜென்மத்துல குரு வரும்போது ஐயா. அதுக்கப்புறம் தேவையில்லாத அரசர் பயம், மன்னர்களால், அதாவது மன்னர்னா இன்னைக்குள்ள அரசாங்க விஷயங்கள்ல சில தண்டனைகளை ஆட்படுறது, தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகிறது, ஜென்மத்துல குரு உட்காரும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லா ராசிக்கும் பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. கடகத்துல ராசியாதிபதி சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு குரு அங்கே சேரும்போது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. சில மாதங்கள்ல கேது அந்த குருவோட கனெக்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு அது கேல யோகமாக சொல்லப்படுது. ஆக மனம் புத்தி அதை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திடமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய வருகையினால. அடுத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு ராசியா கடந்துட்டு அந்த இடத்துல குரு உச்சம் பெறும்போது சொந்த வீட்டுக்கு ஒரு குணாதிசயம் மாதிரி மீனம் தனுசு குருவிற்கு சொந்த வீடாக இருந்தாலும் கூட உச்ச வீடு கடகம் தானே. அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல தீவிரமான வீரியமான பலன்களை தன்னுடைய ஒளியை குரு 1000 பல ஆயிரம் கோடி மடங்கு பிரகாசிக்கிறதுக்கு தகுதியானவராக, தகுதியை கொடுப்பவராக, குரு எங்க தகுதி எல்லாருக்கும் தகுதி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு இருக்கிறது கடகத்திற்கு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு தேகம், மனம், புத்தி இது எல்லாமே ஒரு ஸ்திரமாக மாறும். அன்பை கொடுத்து ஏமாந்த கடகராசிக்காரர்களுக்கு பன்மடங்கு திரும்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பும் உறவும் இவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு திரும்பி கிடைக்கும். போனது திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். இழந்தது திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். பெற வேண்டிய தகுதி பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னு இந்த குரு பயிற்சியை சொல்லலாம்.